மத்தியிலே சகோதரி சித்ரா ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியும். நம்ம பெனியிலிருந்து பீகாரில் ஜெம்ஸில் டாக்டர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய ஊழியத்தில் அவங்க பல ஆண்டுகளாக பணிபுரிந்து பல இடங்களுக்கு பல நிலையிலே பல ஊழிய பயிற்சிகளை பெற்று பயிற்சி கொடுக்கவும் பயிற்றுவிக்கவும் தக்கதான விசேஷத்தமான கிருபைகளை பெற்று இப்பொழுது இன்னொரு தன்னுடைய அடுத்த கட்டமான ஊழிய முயற்சிக்காக ஊழியத்தில் ஈடுபாடுக்காக ஒரிசாவுக்கு அவங்க கடந்து செல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னே என்னை பார்க்கும்படி வந்துருக்குறாங்க. ரொம்ப ஸ்தோத்திரம். அதை விட இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. என்ன ஒரு டே பாருங்கள், வாட் அ டே இல்லை. ஸோ நம்ம கரங்களை தட்டி சகோதரியை வரவேற்போம். வாங்க சிஸ்டர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு என்னை தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு என்ன தெரியும்? ஸ்தோத்திரம். நான் இந்த பெனியல் சர்ச்சில் முதல்ல ரட்சிக்கப்பட்டு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக பாடுகளின் மத்தியில் நான் இருந்தேன். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தும் கூட, ஆனால் எனக்கு தொடர்ந்த பாடுகள் இருந்ததுனால தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் பெஞ்சமின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க இங்கே. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய மனைவி ரோசி எங்கள் அண்ணிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக வீட்டுக்கு வந்த பொழுது என்னையும் கட்டாயப்படுத்தி அந்த ஜெபத்தில் உட்கார வச்சாங்க. அதில் கர்த்தர் என்னை தொட்டார். அந்த இரவில் நான் தற்கொலை செய்து கொள்ளணும்னு நினச்சேன்னா, என்னோடய பாவங்களை இயேசு சாமி மன்னிக்கிறாரு அப்படின்னா, எனக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணும். நான் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு நான் ஜெபிச்சுட்டு கண்ணீரோடு எனக்கு ஒரு மகள் உண்டு, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ நான் விட்டுட்டு போக போகிறேன்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் தானே ஆண்டவர் எனக்கு சிலுவையிலே காட்சி கொடுத்தார். தரிசனம். நான் கனவு காணலை, நான் நேரடியாக பார்த்தேன். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சிலுவையில் அவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். அதோடு கூட அவருடைய இந்த நெற்றியிலிருந்து வழிந்த அந்த இரத்தத்தையும் கைகளில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த உள்ளங்கையிலேருந்து அவருடைய கரங்களிலேருந்து வழிந்த இரத்தத்தையும் நான் பார்த்தேன். நான் நடுங்கி போயிட்டேன் அந்த நேரத்தில். அப்போது அவருடைய கண்களை மூடி இயேசுசாமி அந்த கண்களை திறக்கும் பொழுது அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீராக வந்தது. அது உடனே அந்த காட்சி மறைந்து போய் பின்னாலேருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ வாழ மாட்டியான்னு. அப்போது அந்த சத்தம் என்னை நடுநடுங்க வச்சுச்சு. நான் அந்த நேரத்தில் அது வரைக்கும் நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதெல்லாம், நான் ஒரு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேயும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவங்க வீட்லேயும் ஒரு பிள்ளையாக எதிர் வீட்டில் என்னை வச்சுருந்தாங்க. ஆனாலும் அந்த காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும் இயேசு சாமியினுடைய அந்த அன்பு, அந்த காரியங்களை நான் அதிகமாக புரிந்து கொள்ளாதவளாக நான் இருந்தேன். அப்போது ஆண்டவர் அந்த நேரத்தில் தாமே என்னை ரட்சித்து, நான் முழங்கால் போட்டு ஜெபம்னா என்னான்னு தெரியாது, அதிகமாக நான் ஜெபமால பண்ணியிருக்கேன், ஆனால் ஜெபிக்கிறது அப்படின்ற ஒரு காரியம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போது முழங்கால் போட்டு சின்ன வயசுலேருந்து நான் செய்த பாவங்களெல்லாம் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. நான் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுத்து நான் இனி என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசுவே உமக்காக தான் வாழுவேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் இந்த வசனம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய வாயிலிருந்து கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிற வசனம் வந்துக்கிட்டே இருந்தது. இதை தவிர என் வாயிலிருந்து நான் எதையுமே சொல்லலை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டாங்க இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. ஏன்னு கேட்டால் என்னுடைய கணவர் ஒரு
வலிப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை மறைச்சி வச்சு தான் என்னை கல்யாணம் செய்துட்டாங்க. அதனால் நான் நிறைய பாடுகள் பட்டேன். அதோடு கூட வரதட்சணை கொடுமை, இதை கொண்டு வா, பணம் கொண்டு வா, நகை கொண்டு வா, அப்படி நிறைய பிரச்சனைகள். அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும். எதுக்காக இருந்தாலும் அண்ணன்களை தான் எதிர்பார்க்கணும், அம்மாவை தான் எதிர்பார்க்கணும். ஒரு 10 பைசாவுக்கு கூட அம்மாவை தான் எதிர்பார்க்கணும். அப்போது அப்படி ஒரு வேதனைக்குள்ளே நான் கடந்து போன நாட்கள் உண்டு. அப்போ தான் ஆண்டவர் என்னை தொட்டார், ரட்சித்தார். அப்போது வந்து அது முதல்ல என்னுடைய திருமணமாகி சின்ன வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, 16 வயசு முடிஞ்ச உடனே. ஸோ என்னுடைய 12 வருஷம் கழித்து அப்போது தான் இயேசுசாமி நான் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் பொழுது என்னை வந்து தொட்டார். அது வரைக்கும் நானும் என்னோட கணவரும் என்னுடைய மகளும் ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்தது இல்லை. கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் போயிடுவோம். அவள் என் மக ஒரு அண்ணன் வீட்டில் இருப்பாள், நான் ஒரு அண்ணன் வீட்டில் இருப்பேன். என்னுடைய கணவர் அவங்க அம்மாவோட அவங்க அப்பாவோட இருப்பாங்க. ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வந்துக்கிட்டே இந்த வசனம் என்னை மென்டல்னு நினச்சி மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே வந்து டாக்டர்ஸ் என்னோட பேசினதுக்கப்புறம் இவங்களை ஒரு குடும்பமாக வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆண்டவர் என்னை ரட்சித்த ஒரு 3ஆவது நாளில் என்னோடய கணவரை கூட்டிகிட்டு வந்தாங்க, என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க, எங்களை ஒரு குடும்பமாக வாழ வச்சாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இயேசுசாமிக்காக நான் எனக்காக மறிச்சாரே, நான் அவருக்காக எதையாவது செய்யணும், என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தாரே, அவருக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு வாஞ்சையோடு அதிகமாக உபவாசத்துலையும் ஜெபத்துலையும் தொடர்ந்து சபையில் செய்யப்படுகிற சிறுவர் ஊழியங்களில், தெரு ஊழியங்களில், வீட்டில் நடக்கிற ப்ரேயர் செல்ஸு, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் நான் கலந்துக்க ஆரம்பித்தேன். உடனே எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாலாம் வந்து அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு துன்புறுத்தினாங்க. என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படாத அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். நான் விடுதலையாக நான் உம்மை ஆராதிக்கணும், விடுதலையோடு உம்மை துதிக்கணும், விடுதலையோடு உமக்கு ஊழியம் செய்யணும், இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க, என்னோடய குடும்பத்தை, என்னோடய கணவரை, என்னோடய பிள்ளையை நீங்கள் ரட்சிக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு இரவும் பகலும் நான் ஜெபித்தேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். வேறொருவர் மூலமாக என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்னோடய மகளும் ரட்சிக்கப்பட்டார். தொடர்ந்து நாங்கள் சபைக்கு போனோம். அந்த நாட்களில் கூட தேவன் என்னோடு கூட அந்த பீகார் மினிஸ்ட்ரி பேரின்ப பெருவிழாவில் நடந்த அந்த கூட்டங்களில் அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க வந்து மெசேஜ் கொடுத்தா அப்பொழுது அவங்க லாஸ்ட்டாக ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாங்க. அந்த ஆல்டர் கால் கொடுத்தப்போ நான் என்னை அறியாமல் முன்னாடி போனேன். அப்போது அதுக்கப்புறம் நான் அந்த ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். நான் எப்படி போவேன், என்ன செய்வேன், எனக்கும் சரீர பிரகாரமான பலவீனங்கள், என்னுடைய கணவருக்கும் பலவீனம். என்னுடைய பெண்ணு அப்போ தான் 10th படிச்சுட்டு இருந்தா, வாலிப வயசு. ஆனால் ஊழியத்துக்கு போகணும், ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதுக்கு அடுத்து வந்த ஒரு பிறந்த நாளில் நான் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது நம்ம வின்சென்ட் பாஸ்டர்கிட்ட போய் நான் ஜெபிக்க போனப்போ பாஸ்டர் என்னிடத்துல கூட சொன்னார், நீங்கள் உனக்கு பீகாரை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்த சொல்கிறாருமான்னு. ஸோ நான் உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மறந்து போனேன். அதாவது நான் ஒப்பு கொடுத்து மறந்து போய் 1 வருஷம் கழித்து இதை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதற்கப்புறம் நான் தொடர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். ஜெம்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து தானாகவே ஒரு சிலர் என்னை சந்தித்தாங்க. நான் என்னுடைய கணவர், வியாதியுள்ள கணவரை நான் கூட்டிக்கிட்டு நான் ஊழியத்துக்கு பீகாருக்கு இங்கேருந்து கடந்து சென்றேன். அந்த நேரத்தில் சபையில் அநேகர் உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ என்ன பிரசங்கம் பண்ணுவியா, நீ என்ன உனக்கு பாட தெரியுமா, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உனக்கு உன் ஹஸ்பண்ட் இப்படி வீக்காக இருக்காரே, நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி போகிறேங்கிற. ஊழியம்னா என்ன சாதாரணமாக நினச்சிட்டியா எனக்கு? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். நீங்கள் என்ன உங்களுடைய ஊழியத்துக்குன்னு அழைச்சிங்க, எனக்கே இப்படி எல்லாரும் என்னை ஒரு சோர்வடைய பண்ணுறாங்களே அப்பான்னு நான் ஜெபம் பண்ணப்போ
ஏசப்பா எனக்கு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டேன், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை நான் தெரிந்து கொண்டேன்னு தேவன் என்னோடு கூட பேசினார். நான் அதையே அவங்களுக்கு பதிலாக சொன்னேன். அவர் அந்த நேரத்தில் வாலிப வயசில் என் பொண்ணு என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு கதற நான் அவளை எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஆனால் நான் ஊழியத்துக்கு போகணும், வேறு வழி இல்லை, அவள் படிக்கணும், அங்கே படிக்கிற வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சமின் அண்ணங்கிட்ட அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்றதுனால இவளை வச்சுக்க அவங்க சம்மதிச்சாங்க. அவங்கக்கிட்ட அவள் அழ கதற நான் கண்ணீரோடு என் வியாதியுள்ள கணவரை இழுத்துட்டு நான் ஊழியத்துக்கு போனேன். இதுதான் என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு சென்ற என்னுடைய அனுபவம். நாம் இப்பொழுது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இதுக்கு இடையில் நான் என்னுடைய அனுபவங்களையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏசாயா 52:7 சொல்லியிருக்கிறபடி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இப்படி தான் ஆண்டவர் என்னுடைய சுவிசேஷம் சொல்லும்படியாய், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் நான் ஊழியம் செய்யும்படியாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நான் உறுதிப்படுத்தி நான் இங்கேருந்து கடந்து போனேன். அப்போ ஊழியத்துக்கு போகும் பொழுது நான் பெரிய ஆள்னு என்னை கூப்பிடலைங்க. ஆண்டவர் அழைக்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம அழைக்கிறதில்ல, நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லி நம்மளை அழைக்கிறதில்ல. ஆண்டவர் அவருக்காக அவருடைய காரியத்தை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறவர்களை அவர் எடுத்து அவர் முதல்ல குவாலிஃபைடாக இருக்கிற பீப்புளை எடுக்கிறதில்ல. புரியுதுங்களா? தகுதி உள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்ளுவது இல்லை, தெரிந்து கொண்டு அவர்களை அவருக்கென்று தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அது நம்மளை இவங்க ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப குவாலிஃபைடு அப்படின்ட்டு அவர் நம்மளை வா அதனால் நீ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க, அதனால் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே அவருக்கு நாம் ஊழியம் செய்யும்படி இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நாம் அவர்களுடைய துதியை சொல்லி வரும்படியாக, அவரை சேவிக்கும்படியாக, அவரை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து எடுக்கிறவங்கள ஆண்டவரே நான் யார் என்னுடைய காரியமாய் போவான்னு சொல்லி ஏசாயாவில் சொல்கிறார். அப்போ நான் போகிறேன் ஏசாயா சொன்னது போல் யாரெல்லாம் நான் போகிறேன்னு ரெடியாக அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணைகிறது போல அவங்கள வணைந்து அவர் என்ன செய்கிறார், தமக்கென்று பயன்படுத்துகிறார். தகுதி என்ன? ஒன்றும் இல்லை, நான் படிக்கலைங்க, எனக்கு நிறைய படிக்கலை, எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, நான் எலிஜிபிலிட்டி கிடையாது, நான் ஒன்றும் பெரிய மகான் இல்லை, பாவிதான். ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்தி அவருக்காக என்னை தெரிந்து கொண்டு நடத்துகிறார். ஸோ ஆண்டவர் நம்மை அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். நாம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். ஆமென். அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை திருத்தும்படியாக, கரெக்ட் பண்ணும்படியாக கூட அவங்கள என்ன பண்ணுறாங்க, தண்டிக்கிறதில்ல, சிட்சிக்கிறாங்க இல்லைங்களா? தண்டனை வேற, சிட்சை வேற. தண்டனைன்னா நமக்கு ஒரு தீர்ப்பு, ஆனால் சிட்சைன்னா நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு, நம்மளை கரெக்ட் பண்ணுறது. சரிங்களா? நம்மளுடைய தவறுகளை திருத்தி நம்மளை ஒரு சின்ன நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், தவறு செய்யும் பொழுது
2 அடி கொடுத்து இதை செய்யக்கூடாதுங்கிறத அவங்கள உணர்த்துறோம். அதை போல தான் தேவன் நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் என்ன பண்ணுறாராம், அவர் என்ன செய்கிறாராம், தம்முடைய பிரயோஜனத்துக்காக அவரை சிட்சிக்கிறார். நம்மளுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்தால், சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறோம், ஆண்டவர் ஏன் தான் இப்படி என்ன சோதிக்கிறாரோ, ஏன் தான் எனக்கு இந்த இதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது இல்லை, என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின பெஞ்சமின் அண்ணன் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடு. அவர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கண்ணீராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஐயோ அப்படியாம்மா அப்படி சொல்லிட்டு ஓ அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து உட்காந்து ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு துக்கப்படுற மாதிரிலாம் இல்லை, என்னை முழங்கால் போட வைப்பார். முழங்கால் போடு, ஆண்டவர் சமூகத்தில் உன்னிடத்தில் என்ன குறை இருக்குன்னு பாரு, உன்னுடைய குறைகளை தேவனுடைய வசனத்தின்படி நீ சரிப்படுத்து. ஆண்டவருடைய பார்வையில் நீ செம்மையாய் இருக்கிறாயா, சரியாய் இருக்கிறாயா என்பதை நீ ஆராய்ந்து பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனை, போராட்டம், கண்ணீரெல்லாம் அதிலிருந்து நீ வசனத்தின்படி உன்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அவரை அந்த சிக்ஷையிலிருந்து நம்மளை சரிப்படுத்தி வெளியே கொண்டு வந்து அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இப்படி தான் என்னிடத்துலேயும் அநேக தவறுகள், அநேக தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் என்னிடத்துலையும் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் நிம்மதி இழக்கிறேன், எங்கள் வீட்டில் அடி பின்னிடுவாங்க. வீட்டில் இருந்து நீ ஏசுன்ட்டு போகக்கூடாது, நீ இனிமே நீ பண்ணினேன்னா நாங்கள் உனக்கு எதுவும் செய்ய மாட்டோம். என்னுடைய கணவர், எல்லாருக்கும் கணவர் தான் பெரிய ஒரு இது இல்லைங்களா. நம்மளோட கணவர் நம்ம என்ன பண்ணுவார், அவங்க தான் தலையாக இருப்பாங்க குடும்பத்தில். நம்ம கணவர் நமக்கு சம்பாதித்து கொடுப்பாங்க, நம்மளோட தேவைகள் எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு ரெகுலர் ஃபேமிலி. ஆனால் என்னுடைய ஃபேமிலியில் நான் என்னோட கணவரை 1982 திருமணம் செய்த, 2007 இறந்தார். அவங்க 1996 ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி தெரியுமா, முதல்ல சொன்னாங்க, நான் ஆண்டவரை ஆண்டவரை சர்ச்சுக்கு 9 வாரம் வரேன், ஆனால் என்னோட வியாதி சுகமாச்சுன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்குவேன், இல்லைன்னா நீ போகக்கூடாதுன்னாங்க, நீயும் போகக்கூடாதுன்னு. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 12 வருஷங்களுக்கு பிறகு நாங்கள் குடும்பமாக சேர்ந்துருக்குறோம், ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், மேகோவா ஈரே முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், நீங்கள் பார்த்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது தேவன் என் ஜெபத்தை கேட்டு இன்னொருவர் மூலமாக அவர் தேவனை அறிந்து கொண்டார். அந்த 9 வாரத்தில் இல்லை, 3 வாரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உடனேயே எனக்கு வியாதி சரியானாலும் சரியாகலைனாலும் நான் இந்த சாமியை தான் நான் கும்பிடுவேன். வீட்டில் இருந்த விக்கிரகத்தை எல்லாம் உடைச்சி போட்டு எல்லாத்தையும் நதியில் தூக்கி போட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வியாதி சுகமாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கடைசி வரை அவங்க வியாதியோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த வியாதியின் மத்தியிலையும் நாங்கள் ஆண்டவருக்காக நின்னோம். என்னுடைய கணவர் மூலம் ஒரு 10 பைசாவுக்கு எனக்கு எதுவும் அவர் வாங்கி கொடுத்ததில்லைங்க. கணவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கூட, அவங்க வார்த்தைகளால் வெளிப்படுத்துறது கூட அவங்களுக்கு தெரியாது. மனசில் யோசிக்கிறத அவங்க வாயில் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்னமோ ஜெபம் பண்ணுவாங்க, அது எனக்கு புரியும், ஆண்டவருக்கு புரியும், எல்லாருக்கும் புரியும்னு தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசம், ஆழமான விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு இதோடு தான் இருந்தாங்க. எவ்வளவோ பெண்கள் என்னோட கணவர் இதை செய்யலை, என் கணவர் அதை எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்லைங்க. அந்த பாக்கியம் என் வாழ்க்கையில் கிடைச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணீர் உள்ள பாதையில் தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஆனாலும் கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக நின்னேன். அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் என்னோட குறைவுகளை நீக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய நிறைவான ஒரு அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி நம்மை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கொண்டு வருவார். நம்ம எப்பொழுதெல்லாம் நமக்கு போராட்டம், நமக்கு பிரச்சனை,
பிரச்சனை, நம்ம தவறு செய்துட்டோம், பாவம் செய்துட்டோம். நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், உம்மை போல நான் பரிசுத்தராய் மாறும்படியாக அப்பா உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாக நீர் என்னை தெரிந்து கொண்டீரே. அதனால் அந்த பரிசுத்தத்தில் நானும் பங்கு பெறும்படியாய் கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு நமக்கு ஆண்டவர் தெளிவாக காமிப்பார். நீ இந்த விதத்தில் இந்த காரியத்தில் நீ பாவம் செய்திருக்க, இந்த காரியத்தில் நீ தவறினதுனால என்னுடைய பரிசுத்தத்துலேருந்து பின்னாடி போயிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர் கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் பரிசுத்தர் 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 என்று அவரே போற்றப்படுகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. தெரியுதுங்களா? கர்த்தரை அல்லாமல் பரிசுத்தர் வேற யாரும் இல்லவே இல்லை. அவர்தான் பரிசுத்தர். இல்லை, அவரை இல்லாமல் இன்னொரு தேவன் இல்லை. நான் அப்போதான் என்னுடைய இப்படித்தான் நான் என்னுடைய காரியங்கள்லாம் ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தர். நான் இந்த ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசித்து அதை நம்ம தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற இடங்கள், நான் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் ஒரு நாளும் பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாளும் எந்த ஜெப கூட்டத்தை மிஸ் பண்ணதே கிடையாது. எந்த உபவாச ஜெபத்தையும் மிஸ் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு எனக்கு 61 வயசு. நான் அந்த நாளில் 28 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அப்பையிலிருந்து நான் இன்னைய வரைக்கும் ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன்னா அந்த ஆழத்தில் எங்கள் வின்சென்ட் பாஸ்டர், ரவி பாஸ்டர், ராணி சிஸ்டர் எல்லாம் போட்ட அந்த விதைங்க ஆழமாக ஊன்றி வளரும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தா. என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த சபையில் தான் கட்டப்பட்டேன். அந்த பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டணுன்ற அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்தது. இந்த தெய்வத்தை தவிர, இந்த தெய்வமே மெய்யான தெய்வம், இவர் தான் பரிசுத்தர், இவரை தவிர வேற யாருமே இல்லைன்றத நான் ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். அப்போது நாம் பரிசுத்தமுள்ளவர்கள், அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஷேரு. நம்மளோட கூட பிறந்தவங்கள்ட்ட என்ன பண்ணுறோம்? ஷேர் வேணும், எனக்கு இந்த ஷேர் அந்த ஷேர்னு சண்டை பிரச்சனை எல்லாம். அந்த ஷேரெல்லாம் கேட்குறத விட, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தில் எனக்கு ஷேர் கொடுங்க, உம்முடைய பரிசுத்தத்தில் என்னை பங்குள்ளவராக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா பங்கையும் அவர் கொடுப்பாரு. முதல்ல அவர் தான் நம்ம பங்காக இருக்கணும் இல்லையா? பேதுருக்கிட்ட இயேசுசாமி பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் அவர் தன்னுடைய இடுப்பில் கச்சையை கட்டி கொண்டு எல்லாருடைய பாதங்களை கழுவ தொடங்கினார். அப்போ பேதுருக்கிட்ட வந்தப்போ பேதுரு என்ன சொன்னார்? நீர் என்னுடைய கால்களை கழுவப்படாது அப்படின்றாரு. நீங்கள் என்னோட கால்களை கழுவவே கூடாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. நான் உன்னை கழுவலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. அப்போது ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் மாறுவோம். அவருடைய பரம அழைப்பாகி அந்த நித்திய ஜீவனில் நம்ம பங்கு பெறுவோம். இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு நாம் அவரிடத்துல பங்குள்ளவர்களாய் இருப்போம். எபிரேயர் 12:14 சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லை. நம்ம என்னதான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாலும், என்னதான் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறேன், நல்லா வர்ஷிப் பண்ணுறேன், நல்லா இது பண்ணுறேன், ஆனால் உங்ககிட்ட பரிசுத்தத்தில் குறைவு இருந்தால் நான் கர்த்தரை தரிசிக்கிறேன் என்று சொல்லுவது பொய். அது கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபகுக்கில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தீமையை
பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் சிலுவையில் தொங்கின பொழுது அவரை அந்த கேடடை செய்தது. அவர் அழகும் சௌந்தரியமும் உள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவராயிருந்தார். ஆனால் நம்முடைய பாவம் பிதா அவரை காண முடியாதபடிக்கு அவர் முகத்தை அவர் மறைத்து கொண்டாராம். அதனால இயேசு சாமி ஏன் என்னை நம்மால தான் அவர் கைவிடப்பட்டார், நம்முடைய பாவங்களினால தான் கைவிடப்பட்டார். ஸோ பாவத்தை பாராத தேவன், பாவியை நேசிக்கிற தேவன், ஆனால் பாவத்தை வெறுக்கிற ஒரு கர்த்தர். எனவே நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், என்னுடைய நடக்கை இருக்க வேண்டும், என்னுடைய சிந்தை இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவரே எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்கீங்க? நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு வாலிப பையன் என்கிட்ட கேட்டான், ஆண்டி அந்த வில் ஆஃப் காடை எப்படி ஆண்டி தெரிஞ்சுக்கிறது? தேவனுடைய சித்தம் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னன்னா, நான் இந்த பிஸ்னஸை செய்யலாமா, அந்த இதில் போகலாமா, இதில் போனால் எனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் சித்தம் இல்லை. ஆண்டோட சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்குது. இது அவருடைய சித்தம், பரிபூர்ண சித்தம். நாம் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தால் தான் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர முடியும். அவரோடு கூட நம்ம அவர் எப்படி பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறாரோ அதை போல் நாமும் அந்த இடத்துல அவரோடு கூட இருக்கணும்னா அந்த பரிசுத்தம் வேணுங்க. இயேசுவின் சிந்தை வேணும், இயேசுவை போல நாம் மாறணும், பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஸோ எனவே நாம் அதற்கு ஏற்றபடியாய், அதனால தான் நீங்கள் எபிரேயர் 13 நீங்கள் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நமக்காக பாடுபட்டது, நம்ம அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தமாகி தேவ சித்தத்துக்கு நேராக நம்மை நடக்கணுன்றது தான். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் என்ன எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கள, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு நாளும் முன்னேறணும்னு விரும்புகிறீங்களே. இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த பரிசுத்தம்னா என்னான்னு தெரியாமல் பாவத்தில் உழன்று கொண்டு உளையான சேற்றில் கிடந்து அவங்க என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. யூதாவில் சொல்லப்பட்டது போல சிலரையாவது அக்கினியிலிருந்து அந்த இழுத்து அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு பொறுப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதனால தான் பரிசுத்தத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே நாம் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பது நம்முடைய சித்தமாக, நம்முடைய விருப்பமாக, வாஞ்சையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அதற்கு ஏற்ற தகுதியை உங்களுக்கு கொடுப்பார். தேவ சமூகத்தில் தினமும் அமர்ந்து நீங்கள் எந்த சபையில் கூடுகிற எந்த கூட்டத்தையும் எந்த காரியங்களையும் விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க, வாசிக்க, தியானிக்க அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வசனத்தினால நம்ம கழுவப்படுவோம். அதனால் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகணும். அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்குள்ளவளாக இருக்கணும். அவர் என்னை கழுவாவிட்டால் எனக்கு அவரிடத்துல பங்கு இல்லை, அவரிடத்துல எனக்கு எந்த பங்குமே கிடையாது. உனக்கு ஒரு ஷேரும் இல்லைன்றுவார், நம்மளை உன்னை தெரியாதுன்னுவார். ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்தேனே அதை செய்தேனே அப்படின்னு சொன்னாலும் நீ புறம்பே போன்றுவார், உன்னை எனக்கு தெரியாதுன்றுவார். ஸோ அவருடைய பரிசுத்தத்துக்கு
பங்குள்ளவர்களாய் நாம் மாற வாஞ்சிக்க வேண்டுகிறவர்களாய் இருக்கிறோம். அதோடு கூட அந்த வாஞ்சியோடு கூட பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை அந்த பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் மாற்ற உங்களுடைய பங்கு என்ன என்பதை இந்த நாளில் நீங்கள் முடிவு செய்யுங்க. உங்களை சுற்றியுள்ள அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களா? ஆண்டவரை பற்றிய அறிவு அவங்களுக்கு வந்துருச்சா? நாங்கள்லாம் பாவத்தில் விழுந்து கிடந்தோம், நான் தீ மிதிச்சேன், அக்னி சட்டி எடுத்தேன், அங்கே பிரதட்சணை செய்தேன், எல்லா கோயில்களையும் சுற்றி வந்தேன், எல்லா பொருத்தனைகளையும் செய்தேன், என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்தேன், ஆனால் எனக்கு விடுதலை கிடைக்கலைங்க. ஆனால் இயேசு சாமி என்னை தேடி ஒரு நாள் வந்தார், அப்போ நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இப்படி எவ்வளவோ ஜனங்கள் அறியாமையினால் பாவத்தில் விழுந்துக்கிட்டு இருக்காங்களே, விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்களே, இவங்களையெல்லாம் மீட்கிறது யார்? இவர்களையெல்லாம் பரிசுத்தத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளிகளாய் மாற்றணுமே. உங்கள் கையில் தாங்க இருக்குது, என் கையில் தான் இருக்குது. ஏதாவது நான் அந்த நாளில் நான் எப்படி ராணி சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நான் ஊழியத்துக்கு போகும் பொழுது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேலை தான் நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்குன்னு செய்கிற வேலை தான் பெரிய வேலை, அதுதான் நல்ல வேலை, அதுதான் நல்ல வேலை. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் போய் வேலை செய்கிறது, என்ன செய்கிறது, பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், நிறையா வேணும் அப்படி சொல்கிறோம், நல்லா படிக்கணும். ஆனால் பேத்தி போன வருஷம் 10th 500க்கு 494 எடுத்திருந்தா. அப்போ அவளை பேட்டி கண்டாங்க, அவங்க ஸ்கூல் ஃபஸ்ட், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 497 இருந்ததுனால இவ அதில் வர முடியல, இவ 494. அப்போ அவளையும் பேட்டி எடுத்தாங்க. ஸோ அப்போ நீ எப்படி இவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்க? 4 பாடத்தில் சென்டம் வாங்கியிருந்தா, 3 பாடத்தில் சென்டம் வாங்கியிருந்தா, 2 பாடத்தில் 96 and above, ஒரு 4 மார்க்கு தான் அவளுக்கு குறைஞ்சிருச்சு. அப்போது அவள் சொன்னா, என்னம்மா நீ பண்ணின, எதனால் நீ இவ்வளோ நல்லா படிச்சிருக்க, இவ்வளோ நல்லா மார்க்ஸ் ஆப்டைன் பண்ணியிருக்கேன்னு கேட்டப்போ அவள் சொல்லியிருக்கிறா, நான் இந்த வருடம் துவங்கும் பொழுதே ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினேன். அதாவது நான் ஆண்டவருடைய ஆலயத்தின் எந்த காரியத்திலையும் இருந்து படிப்பை காரணம் காட்டி பின்வாங்க மாட்டேன், எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்ளுவேன், எல்லா வாலிப கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்ளுவேன், எல்லா சபை சார்ந்த எல்லா காரியங்கள்லையும் நான் கலந்து கொள்வேன், படிப்பை காரணம் காட்டி நான் ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன், படிப்பை காரணம் காட்டி நான் வேதம் வாசிக்காமல் இருக்க மாட்டேன். அப்படி சொன்னதுனால தான் எனக்கு ஆண்டவர் இவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கும் அந்த பிள்ளை அழகாக ஜெபம் பண்ணுவா, வேதம் வாசிப்பா, இங்கிலீஷ் பைபிளை படிப்பா, தமிழ் பைபிளை படிப்பா, ஜெபம் பண்ணுவா, தனியாக போய் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் விடிய படிச்சிட்ருக்கிறா. இப்போ +2 போகிறா. நாங்களாம் இந்து, ஆண்டவர் அறியாதவங்க. அவங்களுடைய என்னோட மகளுடைய கணவனும் கூட ஒரு இந்து மலையாள குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. நாங்களாம் இந்து குடும்பம். நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த பிள்ளைங்க, கிறிஸ்டியன் ஜென்ரேஷன், முதல் தலைமுறை. கர்த்தருக்காக நாங்கள் பாராட்டின அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக நாங்கள் நிற்கணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய காரியம் எவ்வளவோ அடி எனக்கு பணம் இல்லை, நகை இல்லை, எல்லாத்தையும் வெளியே துரத்துனாங்க. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லைங்க. வாலிப பிள்ளையை நான் விட்டுட்டு போனேன், ஆனால் எனக்கு அடுத்த சந்ததியான வாலிப பிள்ளை என்னை கர்த்தருக்காக நிற்கிறா. என்னோட பொண்ணும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு சபை போதகரின் மனைவியாக இருக்கிறார். கர்த்தர் செய்த இதுக்கு காரணம் என்ன? நாங்கள் அந்த பரிசுத்தத்துக்காக, ஆண்டவருடைய காரியங்களை வாஞ்சிக்கிறவர்களாக, அந்த வைராக்கியமாக நாங்கள் அதில் நிற்கிறவங்களாக செய்கிறதற்கு இன்னை வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிற. நாம் ரட்சிக்கப்படுறதும் இது நம்மால் உண்டானது அல்ல, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இது நமக்கு அருளப்பட்ட இலவச ஈவு.
நமக்கு ஃப்ரீயாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. இந்த பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்தை தொட முடியுங்கிறத அநேகருக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி சிட்சித்து அவர் நம்மை அதற்கு ஏற்ற தகுதியை கொடுக்கிறார். எனவே இந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சித்து வைராக்கியமாக இருக்கிறது போல் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் இந்த பரிசுத்த தெய்வத்தை குறித்ததான அந்த வைராக்கியத்தை நம்ம கடந்து எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான், ரெஜினாக்கா, அப்புறம் ரோசி அக்கா எல்லாரும் அப்படியே நாள் முழுக்க வீட்டில் 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுடுவோம். சர்ச்சுக்கு வந்துடுவோம், ஜோம் பண்ணுவோம், உபவாசம் போட்டு அவ்வளோ ஜோம் பண்ணிட்டு நேராக ஊழியத்துக்கு போவோம். கூட்டமாக ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லுவோம். கண்ணாஸ்பத்திரிக்கு போவோம், ஜிஹெச்சுக்கு போவோம், கிராமங்களுக்கு போவோம், வீடு வீடாக போய் ப்ரேயர் செல் தொடங்கி பக்கத்தில் இருக்க ஜனங்களையெல்லாம் கூட்டி நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். அநேகர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர அது எங்களுக்கு உதவியாக இருந்தது. நான் இங்கே கற்றுக்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள், இங்கே கற்றுக்கொண்ட அந்த ஊழிய அனுபவங்கள், இங்கே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து முன்னுக்கு வரக்கூடிய அந்த அனுபவங்களை நான் இங்கே தான் எனக்கு அந்த விதைக்கப்பட்டது. நான் பிறப்பில் கிறிஸ்தவல் இல்லை, வைராக்கியமாக பூஜை செஞ்ச ஒரு இந்து. ஆனாலும் கூட கர்த்தர் என்னை தொட்டார், என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் உங்களை செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு கர்த்தர் நடத்த மாட்டாரா? உங்களை குறித்து ஆண்டவருக்கு நோக்கம் இல்லையா? இருக்குது. நீங்கள் புறப்பட்டு போகணும், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், எதையாவது செய்யணும் ஆண்டவருக்காக. எவ்வளோ ஜனங்கள் பாவத்தில் அழிஞ்சிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், அந்த ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? செய்யணும் தானே? இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம். அடுத்து ஒரு காரியத்துக்கு தேவன் நம்மை பங்காளிகளாய் மாற்றுகிறார். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தத்துக்கு மட்டும் பங்குள்ளவர்கள் இல்லை, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாறணும். அதுக்கு தான் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவம். தெய்வீக சுபாவம்னா என்னங்க? நம்மளோட அனுதின வாழ்க்கையில் நம்ம தெய்வீக சுபாவத்தோடு இருக்கிறோமா? மேபி நம்ம ஊழியம் செய்யலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனால் நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளோடு பழகும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்து ஐயோ இவங்க தெய்வீக சுபாவம் உள்ளவங்க சொல்ல முடியுமா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் மாம்சத்தின சுபாவம் என்ன, மாம்சத்தினுடைய கிரியை என்னன்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டை போய் வாட்சி பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் நம்மக்கிட்ட என்ன இல்லை? தெய்வீக சுபாவம் இல்லை. ஆனால் அந்த தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதே போல் நீங்கள் யாக்கோபு 3வது அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். 14வது வசனத்தில், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கும் உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தமாக இருக்கும். வீட்டில் பார்த்தா நம்ம இங்கே ரொம்ப பரிசுத்தவான்களாக இருப்போம், ஆனால் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் கத்து இல்லை. பிள்ளைகள்கிட்ட கத்துவோம், கோவப்படுவோம், ஹஸ்பண்ட்ட கத்துவோம், எரிச்சலாகும். எவ்வளோ நம்ம அதாவது என்ன சொல்கிறது, நம்ம இதில் சொல்லுது கசப்பான ஒரு வைராக்கியத்தை
விரோதத்தை நம்மளோட குடும்பத்தில், நம்மளோட உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில், நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேனே, என்னுடைய சகோதரர்களும் இப்போது நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர் குடும்பங்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஆனாலும் ஒருவர் இன்னொருவருக்கு செய்த அந்த துரோகத்தை பங்கு வீட்டில் ஷேர் எல்லாம் பிரித்தப்ப எங்களுக்கு நியாயமாக செய்ய வேண்டியதை எங்களோட பெரிய அண்ணன் செய்யவே இல்லை. அப்போது அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு தெரியுங்களா? அப்போது அவங்க ஒருத்தருக்கு விரோதமாக இன்னொருத்தரை மன்னிக்க முடியாதபடி அந்த கசப்பை, அந்த வைராக்கியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் வெளியில் போய் நம்ம வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணலாம், ஏசப்பான்னு துதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், சர்ச்சில் போய் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி காட்டிக்கலாம். ஆனால் நம்முடைய வீட்டில் சாட்சி இல்லவர்களாய், நம்முடைய நமக்கு சுபாவம் எப்படிப்பட்ட ஜென்ம சுபாவம் இன்னும் நமக்குள்ளே இருக்குதா? அந்த ஜென்ம சுபாவத்தில் தான் நம்ம இன்னும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? அது நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த கசப்பு இருந்தால், இன்றைக்கி நான் என்னுடைய அன்னிக்கிட்ட நான் உட்காந்து, அவங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு விதமான, அவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் திருமணமாக முடியாதபடி ஒரு இருள் சூழ்ந்த இதில் இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே அப்செட் ஆகியிருக்காங்க. அசுத்த ஆவிகள் யாரோ ஒருத்தர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காரியம். இதெல்லாம் மற்றவங்களை மன்னிக்க முடியாத ஒரு காரியம். நம்ம குடும்பத்தில் சின்ன சின்ன காரியத்தில், சில காரியங்களில் நம்ம குடும்பத்தில் மற்றவங்களோட ஒத்து போகலாம், கணவனோட ஒத்து போகலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மேலே ஒரு விரோதம், ஒரு வைராக்கியம், கசப்பான அந்த வைராக்கியம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்காளியாக இருக்க முடியாது. அந்த திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்கு. ஆனால் நமக்கு அநேக அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதை தேவனிடத்தில் கிளைம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கையிட்டு அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு அதையும் நம்ம வாஞ்சிக்கணும். முதலாவது நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் தேவன் விரும்புகிறார். இரண்டாவது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். பிலிப்பியரில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் அப்படியா சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ ஆண்டவருக்கு என்ன சிந்தை இருந்தது? அவர் மனதுருக்கம், அவர் அன்பு நிறைந்த தேவன், எல்லா சூழ்நிலையிலும் அன்பு நிறைந்த ஒரு தேவனாக இருந்தார். தேவன் அன்பானவர் இல்லைங்களா? அன்பே தெய்வம் இல்லை, அவர் தான் உண்மையான அன்பை நமக்கு கொடுத்த அந்த தேவன். அவர் நம்ம மேலே வச்ச அன்பினால தான் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் இல்லைங்களா? அப்போது அந்த இன்னும் சொல்லப்போனால் அவர் மன தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரத்தில் நீங்கள் 29 வாட்சி பார்த்தீங்களா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடமாய் சாய்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை மெதுவாகவும் என்னுடைய லகுவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம அவரிடத்துலமா கற்றுக்கொள்ளணும். அவர் எங்கெல்லாம் ஜனங்களை பார்த்தாரோ மனதுருகினார். அவங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல திரியிறாங்களே, பாவத்தில் அலையிறாங்களே, இவங்களை எப்படி அது வியாதியில் தவிக்கிறாங்களேன்னு அவங்கள தூக்கி எடுக்கும்படியாய் அவர் மனதுருக்கம் நிறைந்த தேவனாய் அவர் இருந்தார். சிலுவையில் கூட இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், என் பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொன்னார். கடைசி நிமிஷம் வரைக்க அவர் ஆத்துமாக்களை ரட்சித்தார். அவருடைய அந்த பிதாவின் சித்தம் செய்கிறதற்கு அவர் அந்த பிதாவின் சுபாவம், அந்த தெய்வீக சுபாவத்தை அவர் உடையவராய் இருந்தார். அவர் எங்கேயாவது பிசாசை தான் பார்த்து அதட்டி இருக்கார் இல்லைங்களா? யார மேலேயாவது கோவப்பட்டார், எரிச்சல் பட்டார், பொறாமப்பட்டார், இப்படிலாம் எதுவுமே இல்லை.
ஆனால் நம்ம பெண்களுக்கு என்ன தெரியுமா, ஆண்கள் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஈவன் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களில் கூட நம்மளை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக யாராவது நல்லா ஜெபம் பண்ணாங்கன்னா, ஐயோ எனக்கு அப்புறம் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே, நல்லா இவ்வளோ தூரம் இதாகிட்டாங்களே, உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை, ஒரு கசப்பு, ஒரு காரியங்கள் என்னைய முன்னாடி கொண்டு வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவங்கள மட்டும் ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறாங்களே, என்ன இது பண்ணலையே அப்படின்ற ஒரு காரியங்கள், பொறாமை, எரிச்சல், கோபம், இப்படி இதெல்லாம் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் நமக்குள்ளே இருந்தால் இது ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குன்னு யாக்கோபு சொல்கிறார் இல்லைங்களா. அப்போது நம்மளுடைய சுபாவங்களை குறித்து நம்மை நாமே தேவனிடத்தில் அமர்ந்து தேவ வசனங்களின்படி ஆராய்ந்து நாம் நிதானிக்க வேண்டியவர்களாய் கூட இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போது அவருடைய திவ்ய சுபாவம் எனக்குள்ளே வரணும்னா தேவனுடைய அன்பினால் நான் நிறையப்படணும். தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதை நான் செய்யணும். அப்போ தான் நான் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளி ஆக முடியும். அப்போ தான் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நானே பங்கு உள்ளவளாய் நானே மாற முடியும். அப்போ தான் நாம் அநேகர் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்களே, பாவத்தில் உழன்று கொண்டிருக்காங்களே, அவங்களை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு அந்த பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்ற எனக்கு தேவன் அந்த ஒரு தகுதியை கொடுக்க முடியும். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாள்லையும் அவருடைய திவ்ய சுபாவத்தை வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறோடு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து 1 பேதுரு 4:13. அடுத்து என்னவா, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு தான். அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார் தான், அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் தான். ஆனாலும் கிறிஸ்துவ வாழ்க்கை ரோஜா மலரை போட்ட அந்த படுக்கை இல்லை. ஆண்டவர் தாமே பாடுகளின் வழியாக கடந்து சென்றார். ஸோ நமக்கும் பாடுகள் உண்டு. நம்மளை பாடுகளுக்கும் பங்காளியாக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ரோமர் 8:18 வாசிக்கலாம். ஆமாம், இக்காலத்து பாடுகள். இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு சொல்லிதானே இருக்காரு இயேசுசாமி. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அவர் வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதனால் இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் வழியாக சிலர் அந்த வறுமையின் வழியாக கடந்து போகலாம், ஏழ்மையின் வழியாக கடந்து போகலாம், சிலர் இழப்பின் வழியாக கடந்து போகலாம், சிலர் வேறு சில விதமான சோதனைகளினால், பிள்ளைகளால் கஷ்டம், ஹஸ்பண்டால் கஷ்டம், அல்லது நம்மளோட உறவுகளால் கஷ்டம், எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும், வியாதியினால் கஷ்டம், பாடுகள் இருந்தாலும் இந்த காலத்து பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. நான்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், உடனே நான் பயங்கர இதாக இல்லை, என்னை வீட்டை விட்டு விரட்டினாங்க, உதைச்சாங்க, அடித்தாங்க, என்னுடைய எல்லா ஹெல்ப்பையும் நிறுத்திட்டாங்க, ஒரு பைசா கூட இல்லை. ஆனாலும் என் கணவர் விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே தான் இருந்தார் அவர் சாகிற வரைக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விட்டு பின்னாடி போகவே இல்லை, ஆண்டவரை விட்டு நாங்கள் பின்னாடி போகவே இல்லை. ஊழியத்துக்கு அவங்க என்னை சைக்கிளில் கூட்டு போவாங்க, பல மைல்கள் நாங்கள் சைக்கிளில் போவோம். வழியிலேயே அவங்க கீழே ஃபிட்ஸு விழுந்துருவாங்க, மண்டை உடஞ்சிரும், தோல் பட்டை இறங்கிரும், சம்டைம்ஸ் அவங்களுக்கு வாயிலேருந்து ரத்தமாக வரும், அடிபட்டு ரத்தம் வரும், எனக்கும் அடிபட்டுரும் விளையில். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் நான் ஸ்தோத்திரம் சொல்லி 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 தண்ணி அங்கே இருக்க அந்த சப்பக்கல்ல இருக்கிற தண்ணியை அடிப்பம்பிலேருந்து எடுத்து அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சுட்டு திருப்பியும் அந்த சைக்கிளை நான் பிடிச்சி தள்ளிக்கிட்டு, ஒரு நாளும் அவங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போனதே கிடையாது.
மறுபடியுமாய் தொடர்ந்து அந்த ஊழியங்களுக்கு கடந்து சென்றோம். அதனால தான் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் வந்து பின்கோடு இவாஞ்சலிசம்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பின்கோடில் கிட்டத்தட்ட 400 கிராமங்களுக்கு பக்கமாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் முதலாக அங்கே இருந்தேன். அந்த 2 வருஷத்தில் ஒரு கிராமம் கூட விடலை. தேவன் எனக்கு கொடுத்த எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் எவ்வளோ எங்களுக்கு வந்து கிடைச்ச காசு பார்த்திங்கன்னா 1800 ரூபாய் தான் எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து. ஸோ அந்த காசில் அவங்களுக்கு மெடிசன் வாங்கணும், எங்களுடைய அனுதின உணவு பார்க்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிடலை. அவருக்காக நாங்கள் வைராக்கியமாக அந்த ஊழியத்தை செய்து ஒவ்வொரு கிராமத்துலையும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்த இந்த பிள்ளைங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. கிறிஸ்துவை பற்றி பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. எல்லா கிராமத்தில் இருந்தும் எல்லா கிராமத்துலேயும் ஒவ்வொரு ப்ரேயர் செல் நான் ஆரம்பித்தேன். ஒரு சில்ட்ரன் கிளப் ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை தான். எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த எலிஜிபிலிட்டியும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். கடைசி வரைக்கும் எனக்கு கஷ்டம்தான். அவங்கள வெளியில் ட்ராக்ஸ் கொடுக்க போவாங்க, திரும்பி வீட்டுக்கு நல்லா வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கண்ணீரோடு ஸ்தோத்திரத்தோடு நிற்பேன். அவங்களுக்கு எதுவும் பேச தெரியாது. ஆனால் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அட்ரஸை எழுதி வாங்கிட்டு வருவாங்க. அந்த அட்ரஸை வந்து நான் இது ஸ்கூலில் டீச்சர் வேலையும் பார்த்தேன். அதை முடிச்சுட்டு இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு அவங்கள மறுபடியும் கூட்டிகிட்டு போய் ஊழியத்தில் நாங்கள் எப்படியாக கூட ஊழியம் செய்வோம். எனவே நமக்கு பாடுகள் உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு இருக்குது. எபிரேயர்லேயும் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பாடுகளின் வழியாக கடந்து செல்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இல்லைங்களா. அவர் பட்ட பாடுகள்னால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்ம பாடுகள் நமக்கு வரும் பொழுது ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கும். நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதன் மூலம் அதுலேருந்து வெளியே வரும் பொழுது இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே போயிருப்போம். ஏன்னா அதிகமாக ஆண்டவரை தேடி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய குறைவுகளை சொல்லி அதை நம்மளை சரிப்படுத்தி நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போவார். ஏன்னா பாடுகளை நினச்சி நம்ம சோர்ந்து போகவே கூடாது. இப்போ வரைக்கும் நான் என்ன செய்வேன், அடுத்த எவ்வளவோ நாள் அப்படி நான் நாளைய தேவைக்கு என்ன செய்வேன் நான் எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னோட ஒரு நாளும் நான் எதுலேயுமே குறைஞ்சி போகப்படி என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து என்னை நடத்திக்கிட்டு இருக்கார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதும் என்னோட கணவர் இங்கே மரித்தப்போ அவரை புதைக்க இடம் கிடையாது. எங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மணி கிடையாது, பணம் கிடையாது, எந்த உதவியும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒன்றுமே தெரியாது, கண்ணீரோடு நானும் என் பொண்ணும் நின்னோம். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை எலியாவை காகம் கொண்டு போஷித்தது போல எங்களை போஷித்து என்னோட கணவரை அடக்கம் பண்ணி நான் மறுபடியுமா அந்த ஊழியத்தில் போய் சேர்ந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்குகிற வரைக்கும் அந்த பணத்தை கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்தித்தார். எங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அதனால் கர்த்தர் நம்ம என்றைக்குமே கைவிட மாட்டார். ஸோ அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகளாக மாறணும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவருடைய பாடுகளில் நம்ம பங்குள்ளவராக இருக்கிறார். அப்போது இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு அவருடைய பரம அழைப்புக்கு தேவன் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியும். நாம் ஜெபிக்கலாம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆரா
நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மதிய வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆம், அவர் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி அவர் அவருடைய நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அவரை போல ஒரு பரிசுத்தமான தெய்வம் இல்லையே, அவரை போல ஒரு தேவன் இல்லையே. அவரை ஆராதிக்கும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அவர் துதிக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டாரே. அந்த பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இன்னுமாய் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய குறைகளை ஆராய்ந்து அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோமா. நாம பரிசுத்தம் செய்யும்படியாய் நகர வாசலுக்கு புறம்பே இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாரே. அதனால நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாய் வாஞ்சிப்போம். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாகும். நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ளே இயேசுவை காணட்டும். நம் மூலம் அநேகரை நம்ம அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்துக்கு நாமும் மாறணும், அநேகரை மாற்றுவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களை கொண்டு வருவோம். நம்முடைய பாடுகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடி பாடுகளின் வழியே கடந்து சென்ற அந்த கர்த்தர் நம்மோடு உண்டு என்று சொல்லி அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, ஒரு நாளும் நம்மை கைவிட போவதும் இல்லை. அவர் நம்மளை கரம் பிடித்த நாள் முதலா கடைசி வரை நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன். ஒரு நாளும் அவர் நம்மை மறந்து போவதே கிடையாது. அவர் நம்ம கூட வருவார். எனவே ஆண்டவரே, உம்முடைய பாடுகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை பாடுகளின் வழியாய் நாம் கடந்து செல்வோமானால் நாம் நினைப்போம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. நான் இன்னைக்கு பாடுபட்டேன்னா நான் உம்மோடு கூட ஆளுகை செய்வேன். ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், நீங்க ஆளுகை செய்யறது போல நானும் செய்வேன்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.